எல்லோருக்கும் வணக்கம். அப்சப்கா நமஸ்கார். நம்ம ஃபஸ்ட் லெசனில் உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தெரியாதவங்க லெசன் 1 லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 2ல் வந்துட்டு நம்ம மெய் எழுத்துக்கள், ஓகேங்களா, அது எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுத்தரேன். நானும் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லெசன் 2 ஓகே. இதில் வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு நம்ம எப்படி கா கா கி கி அப்படி அந்த மாதிரி இருக்குல்ல, காங்கா சானா டானா யானா ரானா அந்த மாதிரி வருதுல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு அதே மாதிரி தான் இதுலையும் இருக்குது. இதில் வந்துட்டு என்னன்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கா, இதுக்கு பேர் என்ன கா, அதுக்கப்புறம் கா, அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா இந்த இப்படி போட்டு இந்த இதில் என்ன ஒரு சுழிச்சு ஒன்று, அடுத்து கா, இன்னொரு கா இருக்குது, ஓகேங்களா. இப்படி போடணும், இதுக்கு இன்னொரு கா, இன்னொன்று இருக்குது, இதுக்கு பேர் என்ன க, கடைசியில் ஞ. புரிஞ்சுங்களா சொல்கிறது? இது க க ஞ க ஞ, ஓகேங்களா. இதுதான் இதனுடைய. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் என்ன சா வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? சேம் இதே மாதிரி தான், இப்படி போட்டோம்னா ச. அதுக்கப்புறம் சா, இது வந்துட்டு எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு முட்டை போடணும். இதில் இப்படி முட்டை போட்டு இப்படி கோடு போட்டு இதில் ஜாயின் பண்ணோம்னா என்னது சா. இன்னொன்று ஜா, ஜா வந்துட்டு இப்படி ஜி போட்டோம்னா எப்படி இருக்கும், இப்படி போடணும். ஜி ஜி போட்டோம்னா அதே என்னது ஜா. அதுக்கப்புறம் ஞா, ஜாவிலே வந்துட்டு என்ன இருக்குது, இது என்ன ச சா ஜா, இன்னொன்று ஜா இருக்குது, அதுக்கு என்ன எஸ் போடணும். எப்போ நம்ம வந்து ஈ போட்டோம்ல அது மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ஜா. அதுக்கப்புறம் ஞா, ஓகேங்களா. ஞானா எப்படின்னா இப்படி ஒரு இது போட்டு இவ்வளோ போட்டால் ஞா, ஓகே. இந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும், ஓகேங்களா. இது உங்களுக்கு தமிழில் எழுதணும்னா எப்படி எழுதுறது? இப்போ இங்கே கா மேலே எழுதுகிறேன் கா, அதுக்கப்புறம் இதுவும் கா தான் வரும். இல்லைன்னா இது உங்களுக்கு சொல்கிறது இங்கிலீஷ் எழுதி காமிக்கிறேன், கேஹெச்ஏ கா. இது வந்துட்டு கா, இது வந்துட்டு கா, இது வந்துட்டு ஞா. இல்லைன்னா நம்ம தமிழில் எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம், இது தேவையில்ல, ஓகேங்களா. ஞா, இதுதான் வந்துட்டு க க க க ஞா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ச ச ஜா ஜா ஞா, ஓகேங்களா. இதை உங்களுக்கு கீழே எழுதி காமிக்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து என்ன ச, சிஹெச்ஏ ச போட்டுக்குங்க. இது சிஹெச்ஹெச்ஏ ச, ஓகே. இது நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன ஜா, நம்ம நார்மல் தமிழில் எழுதுகிறோம்ல அந்த மாதிரி ஜா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஜா, ஜேஹெச்ஏ ஜா, இது வந்துட்டு ஞா, ஓகேங்களா. இது வந்துட்டு இந்த 2 லைன்ஸு மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்துட்டு என்னன்னாக்க டா. டா வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அப்படி போட்டால் டா, அவ்வளோதான். ட அப்படின்றது என்ன, முட்டா போட்டு இப்படி போட்டோம்னா இது என்னது ட. நெக்ஸ்ட் வந்து டா அப்படின்றது ஒரு எஸ் இப்படி போடணும். நம்ம சுழிச்சு விடுவோம், இதுல எல்லாம் பாருங்களேன் சுழிச்சு விட்ருக்கோமா, இது வந்து சுழிச்சு விட்ருப்போம், ஓகேங்களா. இது வந்துட்டு அதே மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் கோடு இருக்குது, ஓகேங்களா. இது என்னது ஜா, இது வந்து என்ன ட, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டா, டா வந்துட்டு சேம் ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டோம்னா இது இப்படி போட்டோம்னா ட, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டு இது என்னது ந, இவ்வளோதான் ந,
ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 3 முறை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னா இப்படி லைன் அடிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுல்ல, கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதான்னு புரியாமல். ஓகே, இது என்னது? டா. இது என்னது? இட்டான்னு போடலாம். ஓகேங்களா? இது வந்து என்ன? டா. இது வந்துட்டு ட. இதை வந்துட்டு நம்ம தமிழில் எழுதிடுவோம் ந. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இது. அடுத்த லைன் என்னன்னு தா லைனில். ஓகே, ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு தா. தா எப்படி எழுதுறதுன்னு பார்க்குவோமா? தா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தலைகளாக போட்டு இப்படி போட்டோம்னா இதான் தா. ஓகேங்களா? தா. அடுத்து வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ஒரு யா மாதிரி போடணும். த. நெக்ஸ்ட்டு வந்து த. இது வந்துட்டு புள்ளி மாதிரி போடணும். இதுக்கு பேர் என்ன? டா. அதுக்கப்புறம் நா. ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன? தா வரிசை. தாவில் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு இது தா, இன்னொன்று வந்து தா, அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் இதுவும் டி, டபுள் ஹெச் அந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்து பேசணும். டா டா, அதுக்கப்புறம் நா. ஓகேங்களா? இது வந்துட்டு இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தா வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் பா வரிசை. பா வரிசை ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்ன பா வரிசை எப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், இப்படி எழுது போட்டோம்னா பா. இந்த மேலே ஆனால் இந்த கோடு வந்துட்டு எப்பயுமே கனெக்டிங்கில் இருக்கணும். பா. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டுடணும். கோடை போட்டு மேலே கோடு போட்டால் இதான் என்னது? பா. அதுக்கப்புறம் ப. இந்த முட்டை போட்டு இப்படி போட்டு நடுவில் கோடு கிழிச்சு விட்டோம்னா அதே ப. ஓகேங்களா? இது இது இப்படி இல்லாமல் இப்படி எழுதுங்க. இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இப்படி லைட்டாக கோடு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டோம்னா ப தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ப வந்துட்டு. ஓகேங்களா? இதை வந்துட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். அவ்வளோதான் ப. லாஸ்ட்டு வந்துட்டு ம. ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு முறை போட்டிருந்தோம், அதே மாதிரி ம. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது என்னது? ப. பா வரிசை தான் இது. ப பா. உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதுகிறேன், ஏன்னா பான்னு எழுதி வச்சுன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் அப்படி எழுதுகிறேன். பா. இது வந்துட்டு என்னது? ப. இது மா. ஓகேங்களா? இந்த லைன்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டுங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹிந்தியில் மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? க, 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 ஞ, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, 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 ம. இவ்வளோ எழுதுனது பூரா என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு கா அப்படின்றது இவ்வளோ லைன்ஸில் வருது. ஓகே, அதே மாதிரி சானா எப்படி, டானா எப்படி, தானா எப்படி, அந்த மாதிரி வரும். ஆனால் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது வந்துட்டு ஈஸியானது. எப்படின்னாக்கா யா, ரா, லா, வா, ச. அது வந்துட்டு சிம்பிளாக நம்ம தமிழில் வர மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது சிங்கிள் தான் வரும், அதனால் அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு யா, இவ்வளோதான் யா. நெக்ஸ்ட்டு ர. ஓகே, ருப்பி அப்படின்றதுக்கு நமக்கு வருதில்ல, அந்த ரா இது தான். இதை வச்சு தான் ருப்பின்றதை நமக்கு ஹிந்தியில் வேர்டு வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ல. ல வந்துட்டு இப்படி போட்டு எம் போட்டோம்னா ல. அதுக்கப்புறம் வ. வ. இது வந்து வா. நெக்ஸ்ட்டு வந்து ஷ. ஷ வந்துட்டு இவ்வளோதான் ஷ. அதுக்கப்புறம் ஷ. ஷ வந்துட்டு 3 ஷ இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷ வந்துட்டு இந்த மாதிரி போட்டு மேலே போட்டு நடுவில் ஒரு கோடு போடணும். இதுவும் ஒரு ஷ. அதுக்கு இன்னொரு ஷ இருக்குது, இப்படி போடுவாங்க.
ஷ. ஓகேங்களா? அதனால் இந்த இது ஒன்று. அதுக்கப்புறம் ஹா. ஹா அப்படிங்கிறது எப்படி போடணும்? இப்படி போட்டு லைட்டாக இப்படி குடிச்சு கீழே ஒரு சி போட்டுரும். இதுதான் வந்துட்டு ஹா. ஓகேங்களா? இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 வேர்டு இருக்குது. அது நம்ம உங்களுக்கு தேவையில்லை. அதை நம்ம ஒன்லி ரிலீஜியஸ் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷ, ர, ஞ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த மெய்யெழுத்துக்கள் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இது என்னது? யா, இது ரா, இது ல, வ, ச, ச, ஷ, ச, ஹா. ஓகேங்களா? இது இப்போ மேக்ஸிமம் ஹிந்தியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆரஹா ஹே, ஜாரஹா ஹே, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த இதை ஹா தான் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் நீங்கள் கற்றுக்கங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக லாங்குவேஜுக்கு போயிடுவோம். இனிமேல் எப்படி வந்துட்டு வார்த்தைகள் பேசணும் அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசிக் ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது வார்த்தைகள் இந்த ஹிந்தியில் அதை சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். யாரெல்லாம் முடியுமோ அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எழுதி கற்றுக்கங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு வேணால் புக்கில் இருக்கிறதே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பி விட்றேன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு லெசன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்த லெசன்லேருந்து இனி நம்ம எதுவும் எழுதுறதும் கிடையாது, எழுத போகிறதும் கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு வார்த்தைகளாக தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஹிந்தியில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம பேசுகிறதுக்கு தான் நம்மளுடைய மோட்டிவ். ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசணும், அவங்க பேசுகிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். அதனால் வந்துட்டு இது ஜஸ்ட்டு ஃபார் நாலேஜுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் உங்களுக்கு உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால் இது ரெண்டையும் கற்றுக்கிற விருப்பம் இருக்கவங்க கற்றுக்கங்க. இல்லை கொஞ்சம் பேர் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. நான் உங்களை கம்பல் பண்ணல. ஏன்னா வந்துட்டு இது எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நான் என் கன்ஃபியூஷன்னா எப்படி அது பேசுகிறது வந்து அது ரெகுலராக நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ வார்த்தைகளை எழுதும்போது நம்ம கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாய் இருக்குது, நாயின்னா குத்தான்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஓகேங்களா? அது மாதிரி இப்போ பெண்களை வந்துட்டு அவுரத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மாதிரி ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ வந்து மாம்பழம் இருக்குது, ஆம்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன்லேருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம நார்மல் காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஹிந்தியில் எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுப்பேன். அதுலேருந்து நீங்கள் ஹிந்தி என்ன பண்ணுறது, ஒரு 100% நீங்கள் புக்கில் எழுதிக்கிட்டே வந்தாக்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு டைரி போட்டு வச்சுக்கோங்க, எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை எழுதி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, தன்யவாத்.